வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ் இயல் 4 உள்ள சிறுவினாவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வந்து வரும். நம்ம சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை காட்டும் செய்தியை விளக்குக. இந்த கொஸ்டின் செப்டம்பர் 2020 வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஊமை என்னன்னா, மருத்துவர் பிணியாளருக்கு குணம் தர எவ்வளவு துன்பம் தந்தாலும் அது நன்மைக்கே என்ற நம்பிக்கையில் பிணியாளர் மருத்துவரை அன்பு செய்வது போல. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து பிணியாளர்னா யாருன்னா நோயாளி. ஒரு பேஷண்ட்டுக்காக வந்து என்ன அவங்க சரியாவறதுக்காக என்னதான் துன்பம் தந்தாலும் அதை துன்பம் தந்தாலும் என்னன்னா, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஊசி போடுறதாகட்டும், இல்ல வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணா கத்தியால கட் பண்றதாகட்டும், அந்த மாரி எது செஞ்சாலுமே வந்து நம்ம என்ன நினைப்போம், டாக்டர் வந்து நம்மளோட நன்மைக்காக தான் வந்து செய்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அன்பா தான் வந்து பார்ப்போம். அதுபோல யார பார்க்கணுமா, "நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், நான் உன் அருளையே எப்போதும் எதிர்பார்ப்பேன்." கடவுள்கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு டாக்டரை எப்படி நம்ம பார்ப்போமோ, அதே போல தான் கடவுளும். கடவுள் வந்து அவரோட விளையாட்டால நம்மளோட அன்பை எவ்வளோதான் சோதிச்சாலும், நமக்கு எவ்வளவுதான் கஷ்டத்த குடுத்தாலும், நம்ம வேண்டி எவ்வளோதான் கடவுள வேண்டுனாலும், நமக்கு திரும்ப 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 கஷ்டத்தையே குடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோமா, அவர வந்து எதிர்க்க மாட்டோம். அவரோட அன்ப பெறறதுக்காக தான் வந்து, "நீ எவ்வளோதான் எனக்கு கஷ்டத்த குடுத்தாலும், உன்னோட அருள் எனக்கு எப்போதும் வேணும்னு" சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட தான் திரும்ப திரும்ப போய் நிப்போம். அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கு காதல் நோயாளன் போல வித்துவக்கோட்டு இறைவனுடைய அடியவனாக குலசேகர ஆழ்வார் இருப்பதாக கூறுகிறார். காதல் நோயாளன், எனக்கு உன்னோட அன்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துவக்கோட்டு இறைவனுடைய அந்த இறைவனை வந்து அடியவனாக வந்து குலசேகர ஆழ்வார் வந்து இருக்கதாக வந்து சொல்றாங்க இந்த பாடல்ல. அடுத்த கொஸ்டின், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. இப்ப இருக்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னதான் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சாலும் அதை வந்து நம்மளோட மனிதனோட அறிவு வந்து மேம்படுத்துதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன. காரணம், கணினி வழியாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வழியாகவும் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவான சூழல் உருவாகியுள்ளது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு இப்ப கண்டுபிடிச்ச சயின்டிபிக் எக்யூப்மெண்ட் நமக்கு கண்டிப்பா வந்து யூஸ் ஆகுது. நம்மளோட அறிவை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கணினி, ஒரு கம்ப்யூட்டர் மூலமா வந்து நம்ம நெறைய வந்து கத்துக்க முடியுது. இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக மனிதன் வந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள, அதாவது நம்மளோட அறிவ மேம்படுத்துறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலைய வீட்ல இருந்தே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மூலமா எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியுது. நம்ம நெறைய வந்து கத்துக்கிறதுக்கும் முடியுது. எல்லாமே கத்துக்கிறதுக்கு நம்மளோட அறிவ வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து அது வந்து உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அதே நேரத்தில் அத்தகைய புதிய கண்டுபிடிப்புகளால் மனிதன் சில சமயங்களில் சோம்பேறிகளாகவும், அத்தகைய கண்டுபிடிப்புகளை மனித அழிவுக்கு காரணங்களாகும் போது அது மனித மேம்பாட்டை குலைக்கின்றன. அதே கண்டுபிடிப்புகள் வந்து நம்ம பயன்படுத்துற வகையில தான் வந்து இருக்கு. நம்ம அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை நல்ல வழியில வந்து பயன்படுத்த நம்மளோட அறிவு முன்னேற்றத்துக்கும் நம்ம வாழ்க்கை முன்னேறத்துக்கும் உதவியா இருக்கும். அதே சமயம் அந்த கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம வந்து தவறான வழியில பயன்படுத்தினா நம்மள வந்து சோம்பேறி ஆக்கிருது. உட்காந்த இடத்திலே இருந்து எல்லாமே வந்து ஃபோன் மூலியமாவோ, ஆன்லைன் மூலமாவோ செஞ்சு 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 நமக்கு எல்லாரையும் வந்து சோம்பேறியா ஆக்கிடுது. அதே சமயம் அது மூலமா தவறான விஷயங்கள கத்துக்கிட்டு, அது வந்து தவறான பாதைக்கும் வந்து அது வழிவகுக்கிற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால நம்மள கெடுக்கவும் செய்யுது, நல்லா வாழ வைக்கவும் செய்யுது. ஆனா, நம்ம வந்து அத பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. நம்ம நல்ல வழியில பயன்படுத்தினா நமக்கு நல்லதே நடக்கும். அது தவறான வழியில பயன்படுத்தினா நம்மளோட அழிவுக்கும் அது காரணமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆக்கம் தரும் மனித வாழ்வுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்றும் துணை நிற்க வேண்டும். பரிணாம வளர்ச்சியின் மணிமுடியாக திகழும் மனிதன் தன்னுடைய அறிவியல் வளர்ச்சியில் தினமும் பரிணாம வளர்ச்சியை கண்டு கொண்டுதான் இருக்கிறான். அதாவது ஆக்கம் தர மனித வாழ்வுக்கு நம்மளோட மனித வாழ்வுக்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ரொம்ப வந்து துணை நிற்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து மணிமுடியாக திகழும் மனிதன் தன்னுடைய அறிவியல் வளர்ச்சியில் தினமும் பரிணாம வளர்ச்சியை தினமும் வந்து சயின்டிஃபிக்கா வந்து நெறைய வந்து வளர்ச்சிய வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அத வந்து நல்ல வழியில வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஆ ஆக்கப்பூர்வமான வந்து செயலுக்கு அது உதவியா வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றன என்பதில் ஐயமில்லை. தினம் தினம் வந்து புதுசு புதுசா வந்து கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்கோம். அத்தகைய அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நம்மளோட மனிதன வந்து கண்டிப்பா வந்து மேம்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மனிதர்கள் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின் மென்பொருள் மனிதனைப் போலவே பேச, எழுத, சிந்திக்க இத்தொழில்நுட்பம் மேம்படுத்தப்படுகிறது. இதனால் மனித குலத்துக்கு ஏற்படுகின்ற நன்மைகளைப் பற்றி அறிவியல் இதழ் ஒன்றுக்கு எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் எழுதுக. எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்புல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த மென்பொருள்கள் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு பத்தி. தன் எதிர்கால தொழில்நுட்பத்தை மனித குலம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அவை மனித இனத்தைப் போல சிந்திக்கவும் செயலாக்கம் தரவும் புதிய தொழில்நுட்பத்தில் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவும் உதவுகின்ற நிலையில் அமையும். அதாவது நம்மளோட ஃபியூச்சருக்காக வந்து இந்த தொழில்நுட்பத்தை, இந்த கருவிகளை வந்து சரியான முறையில வந்து நம்ம அதை பயன்படுத்தணும்னா, அது வந்து மனுஷங்கள் மாதிரி வந்து அது வந்து சிந்திக்கிறதுக்கும், செயலாக்கம் தரவும் வந்து புதிய தொழில்நுட்பத்தில் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள உதவுகின்ற நிலையில வந்து, அதாவது அந்த புதிய அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா மனிதன் வந்து அவனை வந்து இன்னும் வந்து மேம்படுத்துக்கிறதுக்கு வந்து அது வந்து மிகவும் வந்து உதவியா வந்து இருக்கும் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் மனிதனை போல பேசவும், எழுதவும், சிந்திக்கவும் தொடங்கினால் மனிதன் தன்னிடம் உள்ள தேடல்களையும், ஏக்கங்களையும் உயிரற்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன் நிலையை உயர்த்திக் கொள்ளும் இது உதவும். அதாவது இந்த செயற்கையின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி அது வந்து அந்த உருவாக்குற அந்த மென்பொருள் வந்து மனுஷன போல அது வந்து பேசுறதுக்கும், எழுதவும், சிந்திக்கவும் எல்லாமே வந்து தொடங்கிடுச்சுன்னா, மனிதன் வந்து இன்னொரு மனிதன வந்து தேடி வந்து வேண்டிய வேலை இல்ல. அதாவது அது மூலியமாவே வந்து அவனோட தேடல்கள், அவனோட ஏக்கங்கள், அதாவது தொழில்நுட்பத்த பயன்படுத்தி என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ, அதெல்லாம் கத்துக்கிட்டு அவனோட வாழ்க்கைய வந்து இன்னும் வந்து உயர்த்திக் கொள்ள வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே செயற்கை நுண்ணறிவு மனிதனை மேம்படுத்த பல வழிகளில் உதவுகின்றது. அதற்கான ஆக்கப்பூர்வமான புதிய கண்டுபிடிப்புகள் நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன என்றே கூறலாம். இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து மனிதனை வந்து மேம்படுத்துறதுக்காக, நம்ம நெறைய கத்துக்கிறதுக்காக, நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த கருவி வந்து நமக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து மிகவும் வந்து பல வழிகள்ல வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஆக்கப்பூர்வமா ஆனா வந்து இத வந்து நம்ம நல்ல வழியில வந்து யூஸ் பண்ணிட்டு நெறைய வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கப்பூர்வமான புதுசு புதுசா நெறைய வந்து கண்டுபிடிப்புகள் வந்து கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆம் இது வந்து நமக்கும் வந்து நம்மளோட லைஃப்க்கும், ஃபியூச்சருக்கும் மிகவும் வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். நேற்றிரவு பெய்த மழை எல்லாம் தொட்டியை நிறைத்திருந்தது. வாழைத் தோப்பில் குட்டியுடன் நின்றிருந்த மாடு கத்தியது. தந்தை என்னிடம் லட்சுமி கூப்பிடுகிறாள். போய்ப் பார் என்றார். இதோ சென்றுவிட்டேன் என்றவாறே அங்கு சென்றேன். துள்ளிய குட்டியைத் தடவிக் கொடுத்து, என்னடா விளையாட வேண்டுமா? என்று கேட்டேன். என் தங்கையும் அங்கே வந்தாள். அவளிடம் நீயும் இவனும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட லட்சுமி தொட்டியிலிருந்த நீரைக் குடித்தாள். இப்பகுதியில் உள்ள வழுவமைதிகளை பட்டியலிட்டு எழுதுக. அதாவது வழுவமைதினா வந்து நம்ம வந்து தவறா வந்து சொல்றது தான் வழுவமைதி. அதாவது அது உயர்திணையில அக்ரிணையில இருக்கிறத உயர்திணையாவும், இல்ல காலத்த வந்து தப்பா வந்து சொல்றது எல்லாமே இது எல்லாமே வழுவமைதில தான் வந்து வரும். இத வந்து எதெல்லாம் வந்து வழுவமைதின்னு பார்த்தீங்கன்னா, நிறைத்தது, தோட்டத்தில் கன்றுடன், பசுமாடு கூப்பிடுகிறது, செல்கிறேன், கன்றை இங்க இதெல்லாம் கன்றும், பசுமாடு இதுல குடித்தது இது எல்லாமே வந்து வழுக்கல். அதாவது பாருங்க, நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்தது அப்படின்னு வரணும். அதுல வந்து நிறைத்திருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாழைத் தோட்டத்தில் கன்றுடன் நின்றிருந்த மாடு கத்தியது. தோட்டத்தில் கன்றுடன் நின்றிருந்த மாடு கத்தியது அப்படின்னு வரணும். அடுத்தது தந்தை என்னிடம் பசுமாடு கூப்பிடுகிறாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கூப்பிடுகிறது அப்படின்னு வரணும். போய் பார் என்றார். இதோ செல்கிறேன் என்றவாறே அங்கு சென்றேன். துள்ளிய கன்றை தடவி கொடுத்து என்ன விளையாட வேண்டுமா என்று கேட்டு பசுமாட்டை அவிழ்த்து விட்டேன். என் தங்கை அங்கே வந்தாள். அவளிடம் நீயும் கன்றும் விளையாடுங்கள் என்று கூறினேன். அவிழ்த்து விடப்பட்ட பசுமாடு தொட்டிலிருந்த நீரை குடித்தது. இதெல்லாம் வந்து அதுல தவறா கொடுத்திருக்காங்க. இதுல வழுக்கல் நம்ம வந்து திருத்தி வந்து எழுதியிருக்கோம். இதுல என்னென்னலாம் வழுவமைதிகள் பார்க்கலாம். நேற்றிரவு பெய்த மழை தொட்டியை நிறைத்திருந்தது. எப்படி வரணும்? நிறைத்தது அப்படின்னு எழுதணும்.
அப்ப கால வழும். இது என்ன வழுவம் இதுன்னா காலம். காலத்த வந்து மாத்தி வந்து சொல்லியிருக்காங்க. நிறைத்தது அப்படின்னு சொல்லணும். இறந்த காலத்துல நிறைத்திருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது கால வழுவம் இது. நெக்ஸ்ட்டு லட்சுமி கூப்பிடுகிறாள். அதாவது லட்சுமின்றது வந்து பசுமாடு. அத வந்து நம்ம வந்து உயர்திணையில வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இது திணை வழுவமைதி. இதோ சென்று விட்டேன். செல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும். சென்று விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இது காலத்த வந்து மாத்தி சொன்னதுனால இது வந்து கால வழுவமைதி. நெக்ஸ்ட்டு என்னடா விளையாட வேண்டுமா? அப்படின்னு கன்றுக்குட்டிய கிட்ட சொல்றாங்க. அப்ப கன்றுக்குட்டிய வந்து அஃறிணைய, உயர்திணையா வந்து சொல்லியிருக்கிறதுனால இது வந்து திணை வழுவமைதி. நெக்ஸ்ட்டு அவனை அவிழ்த்து விட்டேன் அப்படின்னு பசுமாட்ட வந்து சொல்றாங்க. அப்ப இது வந்து திணை வழுவமைதி. நீயும் இவனும் விளையாடுங்கள். அதாவது திரும்ப கன்றுக்குட்டியே வந்து உயர்திணையா வந்து சொல்லியிருக்கிறதுனால இது என்னது? இதுவும் திணை வழுவமைதி. லட்சுமி தொட்டியிலிருந்து நீரை குடித்தாள். இதுவும் வந்து நம்ம அஃறிணை, உயர்திணையா வந்து சொல்லியிருக்கிறதுனால இதுவும் திணை வழுவமைதி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதின் எஜுகேஷன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.